வெளில வந்துட்டேன், ஆனால் சில நிபந்தனைகளோடு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார்? முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அரெஸ்ட் ஆனார், போன வேகத்தில் வெளியே வந்துட்டார், ஜாமீன் கிடச்சிருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஜாமீன் கிடச்சிருச்சுன்னா ஜாமீன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, இத்தனை நாள் வந்து ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போகணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை ஜாமீன் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிபந்தனை ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு 10 நாளைக்கு கையெழுத்து போடணுமா, அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அந்த ஜாமீன் விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு எந்த வகையிலாவது விட்டுவிட வேண்டும் என்ற வகையிலே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருச்செந்தூர் கோர்ட்டிலே ஜாமீன் வழங்கப்பட்டு அந்த ஜாமீன் வழங்கிட்ட வகையிலே 20 ஜாமீனிலே வெளிவந்திருக்கின்றேன். எனக்கு 10 நாட்கள் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் தினந்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை செய்திருக்கின்றோம். எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள். லண்டனுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவோடு இன்றைக்கு லண்டனுக்கு செல்கின்றார்கள். அவரை சந்தித்து வழி அனுப்ப முடியவில்லை என்ற ஒரே ஏக்கம்தான் எனக்கு இருக்கின்றது. அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவல்துறை வச்சு நம்மளை பயமுறுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பயமுறுத்துகிற வேலைலாம் கத்தி இரு பக்கமும் கூர்மையாக இருக்கிற கத்தி மாதிரி 2 பக்கமும் வெட்டும். அது கூடிய சீக்கிரத்தில் தாவேக்காவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வார்னிங்கை போட்டிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலாவது வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்ற வகையிலே இன்றைக்கு காவல்துறையை வைத்து விளையாடலாம் என்று நினைக்கிறார்கள். கத்தி என்பது இரு பக்கம் உள்ள கூர்மையானது. அது எந்த பக்கமும் அந்த கத்தி வெட்டும் என்பதை அவர்கள் காலத்தால் அறிவார்கள்.